எதிர்க்கட்சிகளை வந்து செயல்பட அனுமதிக்க மறுக்கிறது. இந்த மாதிரி இன்டெலெக்சுவல்ஸ் யாராக இருந்தாலும் பேசுறதுக்கு உரிமை இல்லை, அப்படி ஒரு நிலைமை வந்து கொண்டு வந்துட்டாங்க. இதை விட இன்னும் அதிகமாகவே அங்க சொல்லலாம். இங்க இந்தியாவில் கூட வந்து ஒரு எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லலாம். அங்க அது கூட இல்லாத ஒரு சூழல். ஒரு அலுவலக உதவியாளர் மட்டும் இந்த மாதிரி சாதாரண உதவியாளர் அவர் வந்து 250 கோடி ரூபாய் சொத்து சேர்த்திருக்கிறார். ஒரு தனிநபர் வருமானம் அதிகரிச்சிருக்குது, பொருளாதாரம் அதிகரிச்சிருக்குது. அவாமி லீக் வந்து ஒரு செக்குலர் பார்ட்டி. நீங்க எதிர்கட்சி பிஎன்பியோட ஒப்பிடும்போது, அந்த பங்களாதேஷ் தேசியவாத கட்சியோட ஒப்பிடும்போது அது கொஞ்சம் மதம் சார்ந்த கட்சின்னு சொல்லலாம். இவங்க அப்படியும் வந்து இல்லை. இப்போ இந்த 15 ஆண்டுகளில் வந்து சாலைகள், மேம்பாலங்கள், மெட்ரோ திட்டம் அந்த மாதிரி வந்து நிறைய டெவலப்மெண்ட்லாம் வந்து நடந்திருக்கு. இதெல்லாம் நடந்திருந்தாலுமே கூட எப்படி வந்து இந்தியாவில் வந்து அதானி, அம்பானி 1.5% பேர் வந்து பெரும்பான்மை சொத்துக்களை வைத்திருக்கிறார்களோ அதே மாதிரியான நிலைமை தான் பங்களாதேஷ்லயும் பில்லியனர் எல்லாம் அதிகரிச்சுட்டு போனாலும் இல்லாதவர்கள், வேலை இல்லாதவர்கள் என்ற எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுட்டு போகுது.